தேங்காய் பால் அட்லாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 200 கிராம் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. அது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கழுவிட்டு ஊற வச்சு ஊறிடுச்சு. இப்போ அரைச்சிக்குவோம். 200 கிராம் அரிசிக்கு 150 கிராம் சர்க்கரை போட்டு அதில் ஒன்றா போட்டு அரைச்சிக்குவோம். 50 மில்லி அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்குவோம். சிறிதளவு இந்து உப்பு போட்டு 50 கிராம் ரவை, சிறிதளவு ஏலக்காய் பவுடர், 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சது 100 கிராம், பொடியாய் கட் பண்ணிய தேங்காய் கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். 1-2 உடைச்சு, கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். சுற்றி அப்ளை பண்ணிக்கணும். அப்படியே தண்ணியாக இருந்ததுன்னா ரவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா கெட்டியாகிடும். இப்போ இதில் ஊற்றிடுவோம். இப்போ இந்த குக்கரை வச்சு ஸ்டாண்ட் அதில் போட்டுருவோம். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதை எடுத்து உள்ளே வச்சு ரவை வந்து கொஞ்சம் நேரம் மிக்சிங்லேயே போட்டு ஊறணும். தனியாக ஊற வைக்கக்கூடாது. இப்போ தான் கெட்டியாக வரும். உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இப்போ குக்கர் வாசர்லாம் போடாமல் கேஸ் கட்டரெல்லாம் போடாமல் மூடிடணும். விசில் போடக்கூடாது. மேலே 1/2 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை கத்தி வச்சு வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒட்டலை, வெந்துருச்சு. எடுத்துருவோம். சரி, எடுத்துருவோம்.